குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிம்பிளிஃபிகேஷன். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்னு சொன்னாவே ஆர்எஸ் அகர்வால் புத்தகம் நமக்கு ஞாபகம் வர வேண்டும். ஆர்எஸ் அகர்வால் தான் நீங்கள் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கு பெஸ்ட் புக். அந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் சிம்பிளிஃபிகேஷன் என்ற சாப்டரை நம்ம பார்க்க போகிறோம். இது ஆர்எஸ் அகர்வாலில் இருக்கிற அவர் ஒர்க் பண்ணி காட்டியிருக்கிற இல்லஸ்ட்ரேஷனில் இருக்கிற சம்ஸ், எக்ஸசைஸில் இருக்கிறது, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற சாப்டர் சிம்பிளிஃபிகேஷன். இந்த சிம்பிளிஃபிகேஷனுக்கு ஒரு ரூல் இருக்கு. சிம்பிளிஃபிகேஷன் இதற்கு ஒரு ரூல் இருக்கு. பொதுவாக போர்ட் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. போர்ட் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல முன்னாடி வி சேர்த்து வி போர்ட் மாஸ்ன்னு சொல்லலாம், பி போர்ட் மாஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ஒன்று சேர்த்துக்கணும். வி என்றால் விர்னாகுலம், VIRNACULUM, விர்னாகுலம். இது பி அப்படின்னா பார். ஸோ நீங்க விர்னாகுலம் என்று சொன்னாலும் பார் என்று சொன்னாலும் ஒண்ணுதான். அதனால் விர்னாகுலம்னு வச்சுக்கிட்டு வி போர்ட் மாஸ்ன்னு சொன்னாலும் ரைட்டு தான், பி போர்ட் மாஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுல எப்படி வேணாலும் சொல்லலாம். இந்த வி விர்னாகுலம் அப்படின்னா என்ன? விர்னாகுலம் அல்லது பார். பார்னா நமக்கு தெரியும். ஒரு இப்போ பாருங்க, 8 into 4 plus 3 இப்படின்னு இருக்கு. இப்போ மேல இப்படி ஒரு கோடு போட்டுட்டோம்னு வச்சுங்களேன், இதுக்கு தான் பார்னு பேரு அல்லது வெர்னாகுலம் அப்படின்னு பேரு. அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் வருது. அப்போ இந்த மாதிரி ஒண்ணுல நீங்க முதல்ல எதை செய்யணும்? பாரத்தான் செய்யணும். இப்போ இத 8 into 4 32 plus 3 35 அப்படின்னு சொன்னீங்கன்னா தப்பு. இது என்ன செய்யணும்னா, அதாவது பொதுவா இப்படி இதுதான் ரைட்டு. ஆனா மேலே இப்படி கோடு போட்டுட்டா, ஒரு பார் போட்டுட்டா, ஒரு விர்னாகுலம் இருந்துச்சுன்னா அந்த இதுல அந்த பார் அல்லது விர்னாகுலத்தை தான் நீங்க ஃபர்ஸ்ட் செயல்படுத்தணும். அப்ப 4 3 7 7 8 முதல்ல இதை பண்ணிட்டு 7, அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது தான் மல்டிப்ளிகேஷன். அப்போ இது 4 3 7 7 into 56 இதுதான் கரெக்ட். அப்போ எதை ஃபர்ஸ்ட் பண்ணணும்? பார் அல்லது விர்னாகுலம், இதைத்தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட். அடுத்தது பி. பி அப்படின்னா பிராக்கெட் அப்படின்னு அர்த்தம். பிராக்கெட்ல 3 வகையான பிராக்கெட் இருக்கு. இது ஒரு வகை. இதுக்கு தான் ஆக்சுவலா பிராக்கெட் அப்படின்னு பேரு. இன்னொன்னுக்கு பேரு பேரந்தசிஸ். இப்படி போடுவோம். இதுக்கு பேரு பேரந்தசிஸ் அப்படின்னு பேரு. பேரந்தசிஸ், PARENTHESIS, பேரந்தசிஸ். இது பேரந்தசிஸ். இன்னொன்னு இருக்கு, அதுக்கு பேரு ஸ்கொயர் பிராக்கெட் அப்படின்னு பேரு. இது இப்படி போடுவாங்க. இதை தமிழ்ல பகர அடைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல ஸ்கொயர் பிராக்கெட். ஏன்னா இது ஒரு இப்படி இருக்கும். இது ஸ்கொயர் பிராக்கெட் இப்படி போடுவாங்க. ஸோ இந்த 3ல இது ஃபர்ஸ்ட். இது 3மே பிராக்கெட்டை சேர்ந்ததுதான். இதுல இது ஃபர்ஸ்ட், அடுத்தது பேரந்தசிஸ், அடுத்தது தான் நீங்க என்ன செய்யணும்? ஸ்கொயர் பிராக்கெட்டை பண்ணணும். அப்போ ஒரு ஃபேக்டர்ல முதல்ல விர்னாகுலம் அல்லது பார் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது பிராக்கெட். பிராக்கெட்ல பிராக்கெட் ஃபர்ஸ்ட், பேரந்தசிஸ் செகண்ட், ஸ்கொயர் பிராக்கெட் 3. அப்போ இது ஒன்று பண்ணிட்டு அடுத்தது இதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓ. ஓ அப்படின்னா ஆஃப்னு அர்த்தம். OF ஆஃப். இப்போ 2/3 ஆஃப் 30 அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க, 30 2/3 அப்படின்னு அர்த்தம். மொத்தம் 30ல 2/3. அப்போ 2/3 into 30
இதை அடிச்சிங்கன்னா 10 தடவை 2 × 10 20. ஸோ இதோட ஆன்சர் 20. ஸோ இதைத்தான் முன்னாடி பண்ணணும். பிராக்கெட் முடிச்சுட்டு அடுத்தது ஓ ஆஃப் பண்ணிட்டு அடுத்தது டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். முதல்ல வெர்னாக்குலம் அல்லது பார் மேலே போட்டுக்க கோடு. அடுத்தது பிராக்கெட். பிராக்கெட்ல முதல்ல பிராக்கெட், பேரந்தசிஸ், அடுத்தது ஸ்கொயர் பிராக்கெட், அடுத்தது ஆஃப், ஓஎஃப் ஆஃப், அடுத்தது டிவிஷன் வகுத்தல், எம் மல்டிப்ளிகேஷன் பெருக்கல், ஏ அடிஷன் கூட்டல், எஸ் சப்ஸ்ட்ராக்ஷன் கழித்தல். ஸோ இதுதான் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல். இப்போ ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இல்லஸ்ட்ரேஷன் என்றால் எடுத்துக்காட்டு. அவர் சில கணக்கை ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் பின்னாடி எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸசைஸுக்கு பின்னாடி அதையும் ஒர்க் பண்ணி காட்டியிருப்பாங்க. இப்போ நம்ம இல்லஸ்ட்ரேஷன் எடுத்துக்காட்டில் ஒன்று பார்க்கலாம். ஒன்று 4368 + 2158 - 596 மைனஸ் கொஸ்டின் மார்க் இஸ் ஈக்குவல் டு 3421 + 1262. இப்போ இப்படி இருக்கு. இதை எப்படி பண்றது? இப்போ என்ன பண்ணலாம்னா இது மைனஸ் கொஸ்டின் மார்க் போட்டால் அதை என்ன செய்யணும், எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். இப்போ மைனஸ் எக்ஸ். ஒரு பக்கம் இருக்கிற மைனஸை அடுத்த பக்கம் கொண்டு போனால் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். இது இங்கே போனால் ப்ளஸ் ஆகிடுது. இதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ்ஸு ஒன்றும் போடலைன்னா ப்ளஸ்ன்னு அர்த்தம். இந்த ப்ளஸ்ஸும் இங்கே வந்தால் மைனஸ் ஆகிடுது, இந்த ப்ளஸ்ஸும் இங்கே வந்தால் மைனஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள் 4368 + 2158 - 596. இது இங்கே வரும்போது -3421. இது இங்கே வரும்போது -1262 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இந்த மைனஸை இங்கே கொண்டு வந்துட்டேன், ப்ளஸ் ஆகிடுது, ப்ளஸ் எக்ஸ். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு முதல்ல ப்ளஸ் எல்லாம் கூட்டுங்க. 8 8 16 மீதி 1, 6 6 6 12 மீதி 1, 2 2 3 5, 4 2 6 -596 -3421 -1262. இப்போ இதுலேருந்து இதை கழிச்சு இதை கழிச்சு இதை கழிச்சு போடணும். இதுக்கு பதிலாக இப்போ நீங்கள் போடலாம். இப்போ பாருங்க 6526 596 கழிச்சா என்ன விடும், 0. 12ல் 9 போக 3, 14ல் 5 போக 9, 5930. இதுல இருந்து 3421 கழிங்க. 0ல் 1 போகாது, கடன் வாங்கினா 10ல் 1 போக 9, 2ல் 2 போக 0, 9ல் 4 போக 5, 5ல் 3 போக 2. கடைசியில் 1262 கழிக்கணும். 9ல் 2 போக 7, கடன் வாங்குங்க. 10ல் 6 போக 4, 4ல் 2 போக 2, 1. 1247. திஸ் இஸ் தி ஆன்சர். ஆனால் இது போட்டால் சின்ன குழந்தைங்க மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6526. இதுவும் மைனஸ், இதுவும் மைனஸ், இதுவும் மைனஸ். முதல்ல மைனஸ் பூரா டோட்டலாக என்ன மைனஸ் இருக்குன்னு எல்லாத்தையும் ஒன்றா சேருங்க. -6 6 1 7 7 2 9, 6 6 2 8 8 9 17, மீதி 1 1 2 3 3 4 7 7 5 12, மீதி 1 1 1 2 2 3 5. சிம்பிள். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதுலேருந்து இதை கழிக்கணும். 6ல் 9 போகாது, கடன் வாங்கிக்கும். 16ல் 9 போக 7. ஏன் கடன் கொடுத்ததுனால 1 தான் இருக்குது. 11ல் 7 போக 4. இங்கேயும் கடன் வாங்கியிருக்கோம். 4ல் 2 போக 2, 6ல் 5 போக 1. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். இது ஆர்எஸ் அகர்வால் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் சிம்பிளிஃபிகேஷனில் ஃபர்ஸ்ட் சம். அடுத்தது இரண்டாவது சம். அடுத்தது இரண்டாவது 13 × 2 13 × 252 டிவிஷன் 42 + 170 இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் +47.
இது. இப்போ இதுல எதை நீங்க முன்னாடி பண்ணணும்? முதல்ல வெர்னாகுலம், மேல பார் இருக்கா? இல்ல. பிராக்கெட் இருக்கா? இல்ல. அடுத்தது ஆஃப் இருக்கா? இல்ல. அடுத்தது டிவிஷன் இருக்கா? இருக்கு. அப்போ இதைத்தான் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். அடுத்தது என்ன செய்யணும்? டிவிஷனுக்கு அப்புறம் மல்டிப்ளிகேஷன். இதை முதல்ல டிவிஷனை பண்ணிக்கோ. 13 இன்ட்டு 252ல 42ஆல வகுத்தா என்ன வரும்? இப்போ ஒரு அப்ராக்சிமேட்டா பாருங்க. இங்க 25 இருக்கு, 6 4 24. அப்போ 6 4 24, 6 2 12, 252 வருதா? இது 40 42. 42 நான் எப்படி பண்ணுவேன்னா 40 + 2ன்னு வச்சுக்கேன். அப்போ 6 40 240, 6 2 12, 240 12 252. ஸோ இதால வகுத்தா 6 வரும். இல்லை உங்களுக்கு எப்படின்னு பார்க்கணும்னா 252 42 இப்படி போட்டு 6 2 12, 6 4 20, 6 2 12 மீதி 1, 6 4 24 1 25. ஸோ 6 தடவை. இது இப்படி பார்த்தலாம். பார்த்த உடனே நமக்கு தெரியும். இந்த மாதிரியான கணக்குல எல்லாம் ஃப்ராக்ஷன் விட மாட்டாங்க, அடங்குற மாதிரி தான் இருக்கும். அப்போ 6 2 12 2 இருக்கு. அப்போ இங்கேயும் 2 தான் இருக்கு. இந்த 2 ரெண்டாவதுனா எதால பெருக்குனா வரும்? 6 2 12. அப்போ 252. இதால வகுக்கிறதும் ஒண்ணுதான், இதுல இருந்து ஒரு நம்பரை பெருக்கி இதை கொண்டு வந்தாலும் ஒண்ணுதான். அப்போ இதை நான் என்ன பண்ணுவேன்னா 6 டைம் அப்படின்னு வச்சுக்கலாம். 6 42 இதுக்குள்ள இருக்கு. ஸோ 13 × 6 + 170 = x + 47. இப்போ அடுத்தது என்ன பண்ணோம்? டிவிஷன் முடிச்சதுக்கு அப்புறம் மல்டிப்ளிகேஷன். இது ரெண்டையும் பெருக்கணும். 6 இது 78 + 170. இந்த +47 இங்க வந்தா என்ன ஆயிடும்? -47 = x. இப்போ x இது ரெண்டும் பிளஸ். மல்டிப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது அடிஷன். இது ரெண்டையும் கூட்டுங்க. 170 78 கூட்டிங்கன்னா 248 - 47. அப்போ x = 42 4 போச்சுன்னா 1, 248 47 போச்சுன்னா 201. இப்போ x = 201. இது ரெண்டும் தான் எடுத்துக்காட்டுல கொடுத்துருக்கிற கணக்கு. அடுத்தது எக்ஸசைஸ். எக்ஸசைஸ்ல இந்த வீடியோவில் நம்ம ஒரு 6 கணக்கு எக்ஸசைஸ்ல போடுவோம். ஒரு 6 2 8 இப்படி போட்டோம்னா அடுத்ததுல இன்னும் கொஞ்சம் அப்படி பார்த்தோம்னா சீக்கிரம் நம்ம முடிச்சிடலாம். அடுத்தது எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் சம். எக்ஸசைஸ்ல 1வது கணக்கு. எக்ஸசைஸ்ல 1வது கணக்கு 1200 + 568 டிவிஷன் 8 -35 = என்ன? என்னன்னு கேட்கணும். அவ்வளோ x. அப்போ x முதல்ல என்ன பண்ணணும்? டிவிஷனை பண்ணணும் இல்லையா? வெர்னாகுலம் மேல பார் இல்லை, அடுத்தது பிராக்கெட்ஸ் இல்லை, அடுத்தது ஆஃப் இல்லை, அடுத்தது டிவிஷன் இருக்கு. அப்போ 1200 + இதால வகுக்கணும். இதால வகுத்தா 8ல் 56ல் எத்தனை 8 இருக்கு? 7 8 56. 8ல் 8 1. அப்போ 71 தடவை -35. இதான் இதான் x. அப்போ x = 1200. இதால வகுத்தா 71 -35. அடுத்தது என்ன பண்ணோம்? அடிஷன். அடுத்தது சப்ஸ்ட்ராக்ஷன். இது ரெண்டையும் கூட்டினா 1200 + 71 1271 -35. இப்போ நீங்க இதுல இருந்து இதை கழிக்கணும். 1ல் 5 போகாது, கடை வாங்கிக்கங்க. 11ல் 5 போக 6. இங்க கடை கொடுத்தது போக 6 இருக்கு. 6ல் 3 போக 3. 1236. இது எக்ஸசைஸ்ல முதல் கணக்கு. அடுத்தது எக்ஸசைஸ்ல 2வது கணக்கு. எக்ஸசைஸ்ல 2வது கணக்கு 36 × 9
ப்ளஸ் 4 இன்ட்டு 3 மைனஸ் 70 இன்ட்டு 4 ப்ளஸ் 144 டிவிஷன் 24 இஸ் ஈக்குவல் டு என்ன? கொஸ்டின் மார்க்கை எக்ஸ்னு வச்சுக்கிறேன். டிவிஷன் 48. ஓகேயா? ரைட். இப்போ பாருங்க, இப்போ நாம எக்ஸ் டிவிஷன் 48. ரைட். இப்போ விர்னாக்குலம் இருக்கா? இல்ல. மேல பார் இல்ல. அடுத்தது பிராக்கெட்ஸ் இருக்கா? இல்ல. ஆஃப் இருக்கா? இல்ல. டிவிஷன் இருக்கா? இருக்கு. டிவிஷன் எங்கெங்க இருக்கு? இங்க மட்டும்தான் டிவிஷன் இருக்கு. இங்கேயும் ஒரு டிவிஷன் இருக்கு, ஆனா இப்ப அதை டிவைட் பண்ண முடியாது. கடைசியா நம்ம வச்சுக்கலாம். இப்போ இது எக்ஸ் டிவிஷன் 48. 36 இன்ட்டு 9 பிளஸ் 4 இன்ட்டு 3. ஓகே. இப்போ பாரு, இப்போ நீங்க முதல்ல டிவிஷனை பண்ணுவோம். 36 இன்ட்டு அப்படியே இது வச்சுக்கோம். எக்ஸ் டிவிஷன் 48 இஸ் ஈக்குவல் டு 36 இன்ட்டு 9 பிளஸ் 4 இன்ட்டு 3 மைனஸ் 70 இன்ட்டு 4 பிளஸ் 144 24 வகுக்கணும். இதை வகுக்கணும்னா நான் என்ன பண்ணுவேன்னா இப்படி பார்ப்பேன். இந்த 4 இருக்கு, இங்கேயும் 4 இருக்கு. நான் சொல்றது இது மாதிரி இதெல்லாம் கூடிய வரைக்கும் முழு நம்பரை தான் வரும். அப்போ இதை நான் பார்ப்பேன். ஒரு நாள் 4, ஆனா ஒரு தடவையா இருக்கு வராது. 2 நாள் 8, 3 நாள் 12, 4 நாள் 16, 5 நாள் 20, 6 நாள் 24. ஒன்று ஒரு தடவை அல்லது 6 தடவை. ஒரு 24 24 தான், ஆனா இங்க 144 இருக்கு. அப்ப இது 6ஆல பெருக்கி பாருங்க. 24 6ஆல பெருக்கினீங்கன்னா 20 பிளஸ் 4 6 20 120, 6 நாள் 24. அப்போ 120 24 144 வந்துருச்சா? ஸோ இதை வகுத்தீங்கன்னா என்ன வரும்? 6. ஸோ இங்க பிளஸ் இருக்கு. இதை நீங்க வகுத்தீங்கன்னா என்ன வருது? 6 வருது. இது அடுத்தது எக்ஸ் டிவிஷன் 48 இஸ் ஈக்குவல் டு, அடுத்தது டிவிஷனுக்கு அப்புறம் மல்டிப்ளிகேஷன். இங்க ஒரு மல்டிப்ளிகேஷன், இது ஒரு மல்டிப்ளிகேஷன், இது ஒரு மல்டிப்ளிகேஷன். 3 மல்டிப்ளிகேஷன் இருக்கு. 3ஐயும் நம்ம பண்ணுவோம். 9 6 54 5, 9 3 27 5 32 பிளஸ் 4 இன்ட்டு 3 12 மைனஸ் 70 இன்ட்டு 4 280. 0 வச்சுக்கிறேன். 4 28 பிளஸ் 6. இப்போ எக்ஸ் டிவிஷன் 48 இஸ் ஈக்குவல் டு, இப்போ பிளஸ் எல்லாம் ஒன்னா சேருங்க. 324 12 336 பிளஸ் 6 342 மைனஸ் 280. அப்போ எக்ஸ் டிவிஷன் 48 இஸ் ஈக்குவல் டு 342ல 280 கழிச்சிங்கன்னா என்ன வரும்? இது 62 வரும். இல்லையா? 2ல 0 போச்சுன்னா 2, 4ல 8 போகாது, கடன் வாங்கிக்கும். 14ல 8 போக 6. ஸோ 62. இப்போ ஒரு பக்கம் இஸ் ஈக்குவல் டுக்கு ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு நம்பர் கொண்டு போனீங்கன்னா, பிளஸ்ஸை கொண்டு போனீங்கன்னா மைனஸ் ஆகும், மைனஸை கொண்டு போனால் பிளஸ் ஆகும். மல்டிப்ளிகேஷனை அடுத்த பக்கம் எடுத்துட்டு போனால் டிவிஷன் ஆகும், டிவிஷனை அடுத்த பக்கம் எடுத்துட்டு போனால் மல்டிப்ளிகேஷன் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டிவிஷன் 48 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். அப்போ என்ன ஆகும்னா 62. இந்த டிவிஷன் 48 இங்கே வரும்போது என்ன ஆகிடும்? மல்டிப்ளிகேஷன் 48 மாறும். ஓகே. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 62 இன்ட்டு 48. 62 இன்ட்டு 48 இதை நீங்கள் தனியாக இப்படி போட்டு 62 இன்ட்டு 48 2 48 96 6 8 48 4 6 4 4 28 9 8 17 மீதி 1 2976. ஸோ இதை பெருக்கினீங்கன்னா என்ன வரும்? 2976. இது ஒரு மெத்தட். அல்லது இதை சிம்பிளா என்ன பண்ணணும்னா 62 இன்ட்டு 48க்கு பதிலாக 62 இன்ட்டு 50ன்னு பெருக்கிக்கணும். 62 50ஆல பெருக்கினா 3100. ஆனா நமக்கு தேவை 48 தான், 50ஆல பெருக்க கூடாது. அப்போ இங்க ஒரு 2 இருக்கு. 62 இன்ட்டு 2 பெருக்கினீங்கன்னா என்ன வரும்? 124. அப்போ 3100ல இருந்து 124 கழிச்சிட்டீங்கன்னா என்ன வரும்? 2976. நானும் அதான் இப்படி தான் போடுவேன். இப்படி போடலாம், கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்க பழகினீங்கன்னா இப்படி வந்துடும். இதை நீங்க பாருங்களேன். 62 இன்ட்டு 48 என்பதை விட
62 இன்ட்டு 50 பெருக்கணும். 50ங்கிறது ஒன்று தானே. 62 இன்ட்டு 50, 62 இன்ட்டு 100 பெருக்குனா 6200. அதில் பாதி 50 தான் பெருக்கணும், 3100. ஓகே, 3100. ஆனால் நமக்கு 50 வேண்டாம், 48 தான் வேணும். அப்போ 2 எக்ஸ்ட்ரா தானே பெருக்கிருக்கோம். 62 இன்ட்டு 2 124. ஸோ 3100லேருந்து 124 கழிக்கணும். 3100லேருந்து 124 கழிக்கிறதால முதல்ல 100 கழிங்க. 3100லேருந்து 100 போச்சுன்னா 3000 தான். அந்த 3000லேருந்து இன்னொரு 24 கழிக்கணும். 3000லேருந்து 24 கழிச்சா என்ன வரும்? 2976. ஸோ இது மாதிரி போட கற்றுக்கணும். இது மாதிரி பெருக்கு போட்டால் கொஞ்சம் டைம் கூட. ஓகே, ஸோ இது எக்ஸசைஸ் 2, 2976. 3. அடுத்தது 3வது கணக்கு. மூணு 20% of 2500 minus 22.5% of 1200 is equal to 15% of 1140 plus question mark. Question mark நான் x வச்சுக்கிறேன் plus x. இதான் கணக்கு. இது 3வது கணக்கு. இப்போ பி போர்ட் மாஸ் அல்லது பி போர்ட் மாஸ், வி வெர்னாகுலம் அதாவது பார் இருக்கா? இல்லை. அடுத்தது பிராக்கெட் இருக்கா? இல்லை. அடுத்தது ஆஃப் இருக்கா? இருக்கு. இதில் ஒரு ஆஃப் இருக்கு, இங்கே ஒரு ஆஃப் இருக்கு, இங்கே ஒரு ஆஃப் இருக்கு. ஸோ ஆஃபை முடிச்சுட்டு தான் அடுத்த விலைக்கு நம்ம போகணும். இப்போ 20% ஆஃப் 2500. இப்போ சிம்பிளாக நான் எப்படி பண்ணுவேன்னா 20% அப்படின்னா 100ல் 20ங்கிறது 5 தடவை, 5 20 100. அப்போ 20%னா 5 டைம்ஸ். அப்போ இதை 5ஆல் வகுத்தீங்கன்னா போதும். 5ஆல் வகுத்தீங்கன்னா என்ன வரும்? 500. இது நான் அப்படி போட்டுருவேன். இப்போ நீங்கள் என்ன பாருங்க, 20% பர்சன்ட்னா பை 100 இன்ட்டு 2500 இல்லையா? இது ஆக்சுவலாக எழுதுனா இப்படி தான் எழுதணும். இப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ போயிடுது, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ போயிடுது. இப்போ இந்த 2ஆல் இதை பெருக்கணும். 2ஆல் பெருக்குனா 2 0 0, 2 25, 2 5 10 மீதி 1, 2 2 4 1 5, 500. ஞாபகம் வச்சுக்கணும். 25% என்ன அர்த்தம்? 4. 20% என்ன அர்த்தம்? 5. அப்போ 20% சொன்னீங்கன்னா இது 5. அப்போ 2500 5ஆல் டிவைட் பண்ணோம். 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வருது? 5 5 25, 500. ஃபாஸ்ட்டாக போடலாம். அடுத்தது 22.5. 22.5%. அப்போ 22.5% ஆஃப் 22.5% அப்படின்னா பை 100 இன்ட்டு 1200 அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிட்டீங்க. இப்போ 12ஆல் பெருக்கணும். நானாக இருந்தால் அப்படி தான் பண்ணுவேன். 22.5னா கீழே 100, 100ல் இது 2 அடிபட்டு போகும். அப்போ 12 இன்ட்டு 22 நான் பெருக்கிடுவேன். அதையும் எப்படி பெருக்குவேன்னா 12 இன்ட்டு 22ன்னு பெருக்குவேன். 12 இன்ட்டு 22 பெருக்க முடியாது. அப்போ 12 இன்ட்டு 20, 12 இன்ட்டு 2, 12 இன்ட்டு 20 240, 12 இன்ட்டு 2 24, 284, 12 இன்ட்டு 0.5, 0.5னா அரை, 12 இன்ட்டு அரை 6, 250 84 6 290. இப்படி போடுவேன். இப்போ பாருங்க, பை 100, 100ல் 2 0க்கு 2 0 போயிடும். 12ஆல் பெருக்கணும். 12 இன்ட்டு 0.5, 0.5னா அரை, 12 5 12 அரை 6. இப்போ 12 இன்ட்டு 22, 12 இன்ட்டு 22ங்கிறத நீங்கள் என்ன செய்வீங்க? 12 இன்ட்டு 20 பெருக்குங்க, 240. 12 இன்ட்டு 2 பெருக்குங்க, 24. அப்போ 240 24 264 ப்ளஸ் ஒரு 6 270. போட்டு பெருக்கிப்போம், போட்டு பாருங்க. இப்போ 2 12 24 மீது 2 24 2 264 6 270 இஸ் ஈக்குவல் டு 15% ஆஃப் 1140. அப்போ 15%னா 15 by 100
இன்ட்டு 1140 அப்படிதான் இருக்கும். அப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க. ஓகே, இந்த பாருங்க 15 இன்ட்டு 100 இன்ட்டு 1140. இந்த ஜீரோக்கு ஒரு ஜீரோ போயிடும். இந்த ஒரு ஜீரோ எடுத்துட்டு புள்ளி வச்சுங்க, ஒரு டிஜிட். இந்த ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு ஒரு டிஜிட் புள்ளி வச்சுக்கலாம். இப்போ இதை பெருக்குங்க. 4 15 60, மீதி 6. ஒரு 15 15 6 21 2. ஒரு 15 15 2 17. இங்கே புள்ளிக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கு, ஒரு டிஜிட் தள்ளினீங்கன்னா 171. அப்போ இஸ் ஈக்குவல் டு 171 பிளஸ் எக்ஸ். இதான் 15% ஆஃப் 1140. 15% ஆஃப் 1140 அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுதான் வரும். இப்போ பாருங்க, பிளஸ் எக்ஸ் இங்கே இருக்கட்டும். இந்த 171 இங்கே எடுத்துட்டு வாங்க. அப்போ 500 மைனஸ் 270 பிளஸ் 171 இங்கே வரும்போது மைனஸ் 171 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ 500லேருந்து இதை கழிச்சு அடுத்தது இதை கழிக்கணும். இப்போ இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யலாம்னா 500 மைனஸ் 270 171 கூட்டுங்க. 270 100 கூட்டினீங்கன்னா 370. 370 71 கூட்டினீங்கன்னா 441. 441 இல்லையா? 441. அப்போ 500ல 441 போயிடுச்சுன்னா 59. அப்போ ஆன்சர் 59. ஃபாஸ்டா போடலாம். இல்ல இதுல இருந்து நான் இதை கழிப்பேன். 500லேருந்து 270 கழிச்சிங்கன்னா 230. 230ல 171 கழிச்சிங்கன்னா என்ன வரும்? 230ல 170 கழிங்க முதல்ல. 60. 60ல 1 போச்சுன்னா 59. அந்த இதுதான் இல்லையா? முதல்ல இதுல இருந்து நான் இதை கழிக்கிறேன். 500லேருந்து 270 கழிப்போம். 500லேருந்து 200 கழிங்க, மீதி 300. 300லேருந்து 70 கழிங்க, 230. ஸோ இது வந்து 230. 230லேருந்து 171 கழிக்கணும். 230லேருந்து முதல்ல 100 கழிங்க, மீதி 130. 130லேருந்து 71 கழிக்கணும். 130லேருந்து 71 கழிச்சிங்கன்னா அங்கே 100க்கு மேலே 30 இருக்கு, இங்கே 29 இருக்கு. இங்கே 71ஓட 100 இல்லையா? 230லேருந்து 171 கழிக்கணும். 270 இதை பாருங்க, 230. 230லேருந்து 100 போச்சுன்னா மீதி 130. 130 மைனஸ் 71. 130 மைனஸ் 71. அப்போ இந்த 71ஓட எதை கூட்டினா 130 வரும் பாருங்க. 71ஓட ஒரு 29 கூட்டினா 100 வந்துருமா? அதோட இன்னொரு 30 கூட்டினீங்கன்னா 130 வருமா? 30 29 59. ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் போட தெரிஞ்சுக்கணும். அல்லது வரிசையாகவே நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம், அல்லது இதெல்லாம் போட்டு 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 பழகணும். வேக வேகமாக பழகினீங்கன்னா வந்துடும். அடுத்தது 4வது கணக்கு. இது எக்ஸசைஸில் இருக்கிற 4வது கணக்கு. 4வது கணக்கு 840 டிவிஷன் 14 ப்ளஸ் 6 இன்ட்டு 9 ப்ளஸ் 11 மைனஸ் 3 ப்ளஸ் கொஸ்டின் மார்க் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 187. ஓகே, இப்போ நம்ம வெர்னாக்குலம் மேலே பார் இல்லை, பிராக்கெட் இல்லை, அடுத்தது ஆஃப் இல்லை, டிவிஷன் இருக்கு. இங்கே ஒரு டிவிஷன். அடுத்தது மல்டிப்ளிகேஷன் இருக்கு, அடிஷன் இருக்கு, சப்ட்ராக்ஷன் இருக்கு. முதல்ல இதை பார்ப்போம். 14ல் 84 எத்தனை தடவை போவோம்? 6 10 60, 6 4 24, 84 6 தடவை. அப்போ 60. இதை இதால் வகுத்தீங்கன்னா 60 ப்ளஸ் 6 இன்ட்டு 9 ப்ளஸ் 11 மைனஸ் 3 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 187. இப்போ பாருங்க, அடுத்தது 60 ப்ளஸ் 6 9 54 ப்ளஸ் 11 மைனஸ் 3 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 187. 60 54 டிவிஷன் முடிச்சாச்சு. அடுத்தது மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது அடிஷன். 60 இன்ட்டு 54 114. 114 11 125. 125 மைனஸ் 3 122.
ப்ளஸ் எக்ஸு இஸ் ஈக்குவல் டு 187. இப்போ எக்ஸை இங்கே வச்சுட்டு 122 அங்கே கொண்டு போயிடுங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 187. இந்த ப்ளஸ் 122 இங்கே வரும்போது மைனஸ் ஆகிடும். ப்ளஸ் அடுத்த பக்கம் போகும் மைனஸ் ஆகிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7ல் 2 போக 5, 8ல் 2 போக 6, 65. இது 4வது கணக்கு. சீக்கிரம் ஃபாஸ்டாகவும் போடலாம். அடுத்தது 5. அடுத்தது 5வது கணக்கு. 5வது கணக்கு 22 டிவிஷன் 4 plus 4 minus 22 division 5 minus 5 is equal to x is equal to என்ன question mark x. இப்போ பாருங்க, இப்போ முதல்ல என்ன பண்ணோம், டிவிஷனை பண்ணணும். இங்கே ஒரு டிவிஷன், இங்கே ஒரு டிவிஷன் இருக்கு. அடுத்தது மல்டிப்ளிகேஷன் இருந்தால் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், அது இல்லை. அப்போ முதல்ல டிவிஷனை பண்ணுங்க. 22ல் 4 எத்தனை தடவை போகுது, 5 4 20. 22ல் 5 4 20, மீது 2/4. 2/4னா 1/2. 1/2னா 0.5. 5.5 ப்ளஸ் 4 மைனஸ் 22ல் எத்தனை 5 போகுது, 4 2/5. 4 இல்லையா, 22 5ஆல் பார்த்தீங்கன்னா எத்தனை வரும், 5ஆல் பார்த்தீங்கன்னா 4 5 20, மீதி 2. அப்போ என்ன வரும், 4 2/5. 2/5ன்னு சொன்னாலும் ஒன்று தான், 4/10ன்னு சொன்னாலும் ஒன்று தானே இல்லையா. இப்படி வச்சுக்கோம், மைனஸ் 4 2/5. 4 2/5 இது எப்படி வச்சுங்க, 5 1/2. 5 4 20, 2/4. 2/4ங்கிறது 1/2. அடுத்தது இதை பண்ணியாச்சு, ப்ளஸ் 4 போட்டாச்சு, இதை போட்டு இவ்வளோ வருது, மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5.5யோட 4 கூட்டிங்கன்னா என்ன வரும், 9.5. இது 5.5. அதாவது இப்படி வச்சுங்க, 9.5 மைனஸ் இந்த 5 இருக்கு, இதோட இதை கூட்டினேன், மைனஸ் 5 மைனஸ் 4 2/5. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9.5ல் 5 போச்சுன்னா 4.5 மைனஸ் 4 2/5. ஓகே, 5.5 4 9.5. இது மைனஸ் 5 முன்னாடி கொண்டு வந்துட்டேன், மைனஸ் இங்கே இருக்கு. 9.5ல் 5 போச்சுன்னா 4.5 மைனஸ் 4 2/5. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இது என்ன பண்ணலாம்னா 2 4 8 8 1 9, 9/2 மைனஸ் 5 4 20, 20 × 2 40, 40/5. இதையும் பெருக்கி இதோட கூட்டணும், இதையும் பெருக்கி இதோட கூட்டணும். 2 4 8 8 1 9/2 மைனஸ் 5 4 20, 20 × 2 40/5. இப்போ இது ரெண்டுக்கும் பொதுவாக அடிபடக்கூடிய நம்பர் என்ன, 10 எடுத்துக்கிட்டீங்கன்னா 10ல் 2 அடிப்படும், 10ல் 5 அடிப்படும். 10ல் எத்தனை 2 இருக்கு, 5 2, 5 9 45. மைனஸ் 10ல் எத்தனை 5 இருக்கு, 2 5 இருக்கு, 2 × 40 80. 9/2 5 4 20 ப்ளஸ் 2, 4 2 8 1 9 மாதிரி 22/5. அப்போ இது ரெண்டு காமனா 10. 10ல் 2 5 தடவை, 5 9 45 மைனஸ் 10ல் 5 2 தடவை, 2 × 22 44. அப்போ 45 மைனஸ் 44 1/10. 1/10 அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான், 0.1ன்னு சொன்னாலும் ஒன்று தான். 1/10 அப்படின்னா 0.1. ஓகே, 1/10ன்னே சொல்லுங்க, ரெண்டு ஒன்று தான். 1/10ன்னு சொன்னாலும் ஒன்று தான், 0.1ன்னு சொன்னாலும் ஒன்று தான். இது 5வது கணக்கு. அடுத்தது 6வது கணக்கு. 6வது கணக்கு 45 × 3 ப்ளஸ் 7 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 36 டிவிஷன் 6 × 9 இஸ் ஈக்குவல் டு 100. ஓகே, இப்போ பாருங்க,
இப்போ வெர்னாகுலம் இல்லை, அதான் மேலே பார் இல்லை. போர்ட் மாஸில் பி பிராக்கெட் இல்லை. அடுத்து ஓ ஆஃப் இல்லை. டிவிஷன் இருக்கு. அப்போ 45 × 3 ப்ளஸ் 7 ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 36ல் 6ஆல் பார்த்தீங்கன்னா 6 6 36 ப்ளஸ் 6 × 9 இஸ் ஈக்குவல் டு 100. அடுத்தது என்ன செய்யணும்? மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் இங்கே ஒரு மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இங்கே ஒரு மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்போ முதல்ல இதை கூட்டிங்கன்னா 3 5 15 மீது 1 3 4 12 1 13 135 ப்ளஸ் 7 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 6 × 9 54 இஸ் ஈக்குவல் டு 100. இப்போ இங்கே எக்ஸ் இங்கே இருக்குது. எக்ஸை இங்கே வச்சுட்டு மீதி இருக்கிற எல்லாத்தையும் அடுத்த பக்கம் கொண்டு போங்க. இந்த 135 இங்கே வந்தால் என்ன ஆகிடும்? மைனஸ் 135 ப்ளஸ் 7 இங்கே வந்தால் என்ன ஆகும்? மைனஸ் 7 ப்ளஸ் 54 இங்கே வந்தால் என்ன ஆகும்? மைனஸ் 54. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் மைனஸ் எல்லாம் ஒன்றா சேருங்க. 135 7 142 142 54 196 பாருங்க. 7 4 11 11 5 16 மீதி 1 1 5 6 ரெண்டாவது டிஜிட் 6 3 9 மூணாவது டிஜிட் 1 196. அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதில் எது பெருசு? மைனஸ் தான் பெருசு. அப்போ மைனஸை முன்னாடி போட்டுங்க. இதான பெருசு. அப்போ மைனஸ் 196ல் 100 போச்சுன்னா என்ன வரும்? 96. அப்போ ஆன்சர் மைனஸ் 96. ஸோ சிம்பிளாக போடலாம், வேகமாக போடலாம். இதை போட்டு 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 ஏன்னா நம்பர்ஸு அப்புறம் சைன் இது ரெண்டையும் வேகமாக போட்டு போட்டு ப்ராக்டிஸ் எடுத்தீங்கன்னா ஈஸியாக வரும். தேங்க்யூ.